Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது concatenate function பத்தி தான். Concatenate function அப்படின்னு சொல்றது ரெண்டு தனித்தனியான வேர்டையோ கேரக்டரையோ செல்லையோ ஜாயின் பண்றது தான் நம்மளோட concatenate அப்படின்னு சொல்றது. வாங்க நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்க ஜான் தனியா பாண்டியன் தனியா நம்ம இங்க எழுதி வச்சிருக்கோம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஜான் பாண்டியன் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு concatenate அப்படின்றத கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட செலக்ட் பண்ணி கமா கொடுத்து இந்த டெக்ஸ்ட செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஜான் பாண்டியன் அப்படின்னு வந்துடும். என்ன இது ஜான் பாண்டியன் ஸ்பேஸே இல்லாம வந்திருக்கு, நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரணும் இல்லையா ஜான் பாண்டியனுக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா ஆமாங்க, அதையும் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். எப்படின்னு சொன்னா ரெண்டு வகையில கொடுத்துக்கலாம். நம்ம இங்க கொடுக்கறச்சவே இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இங்க உங்களுக்கு தெரியுதா மேல கொடுக்கறது இது மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஜான் பாண்டியன் வரும். இல்ல இப்படி இல்ல நானா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இங்க எதுனா ஒரு செல்லுல ஸ்பேஸ் கொடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு concatenate கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஜான் பாண்டியன் அப்படின்னு நமக்கு ஸ்பேசிங் வந்துடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஒன்னு ஸ்பேசிங்க நம்ம இந்த concatenate ஃபார்முலாக்குள்ளேயே இது மாதிரி ஸ்பேசிங் அப்படின்னு கொடுக்கலாம். ரெண்டு கோட்ஸ் கொடுத்து நடுவில் இடம் கொடுத்து, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்பேஸ ஒரு செல்லுல இன்புட் பண்ணி வச்சுட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணி நம்ம இங்க ஜான் பாண்டியன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதாங்க concatenate ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த concatenate ஃபங்க்ஷன்ல இந்த ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம்ல அந்த ஸ்பேசிங்க்கு நடுவுல மற்ற கேரக்டர்ஸையும் நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் வர வைக்கலாம். ASCII கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க, ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு வரும். இதுல கேரக்டர்ஸ் சிம்பிள்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம வேணா தனியா ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அதுல ரெண்டு ASCII கேரக்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்னு கேரக்டர் 10, இன்னொன்னு கேரக்டர் 32 அப்படின்னு எடுத்திருக்கேன். இது நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா concatenate கொடுத்துட்டு சரிங்களா ஜான் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இந்த கேரக்டர் 10 அதை கீழே நான் கேரக்டர் 10 தாங்க எழுதி வச்சிருக்கேன். கேரக்டர் 10 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு பாண்டியன் அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒண்ணுமே ஸ்பேஸ் வரல. ஆனா இங்க பாருங்க நான் கேரக்டர் 10 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கேரக்டர் 32 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா மேல உங்களுக்கு இந்த இடத்துல? ஆமா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு இங்க ரெண்டு காலியா இருந்தாலும் அங்க ஒரு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஏதோ ஒரு லைன் இருக்கு, இல்ல ஏதோ ஒன்று இருக்கு. பட் நமக்கு தெரியாது அது என்னன்றது நம்ம இங்க பார்க்கலாம். கேரக்டர் 10 என்ன அப்படின்னு நம்ம இங்க கொடுத்துருக்கிறது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா நீங்க ராப் டெக்ஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டா உங்களுக்கு அது பிரேக் ஆகும். லைன் பிரேக் அப்படின்னு வர்றது தாங்க கேரக்டர் 10 அப்படின்னு சொல்றது. சரி, நான் இந்த கேரக்டர் 10 கொடுக்காம ராப் டெக்ஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க DIAN மட்டும் வருது. ஏன்னா இங்க கரெக்டா அந்த Dன்றதுக்கு ஹாஃப் அந்த இடத்துல ஸ்பேசிங் பத்தல. அதனால அந்த காலம் Dயோட ஸ்பேசிங் எது வரைக்கும் கட் ஆகுதோ அதுல இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு DIAN அப்படின்றத இந்த இடத்துல வச்சிடுது. ஓகேங்களா? இப்படி வரக்கூடாது, நான் எங்க சொல்லணும் அங்கதான் ராப் டெக்ஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றச்சுதான் நம்ம ஒரு லைன் பிரேக் அப்படின்றத கொடுப்போம். அந்த லைன் பிரேக் தாங்க நம்ம இங்க கொடுத்துருக்க கேரக்டர் 10. அதை இங்க கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்ப நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இப்பயும் அதே தான் டி அதுலதான் மாறுது. ஆனா ராப் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா பாண்டியன் அப்படின்னு ஃபுல்லாவே நமக்கு இங்க கீழே கட்டாயி வருது. அதுதான் லைன் பிரேக் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அதுவே நான் இந்த I4க்கு பதிலா J4 அதாவது கேரக்டர் 32 அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஸ்பேசிங் வருது. ஸோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றதுதான் கேரக்டர் 32 ASCII கோட் அதோட அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் கேரக்டர் 10 அண்ட் கேரக்டர் 32. நம்ம இன்னைக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருக்கோம் ASCII கோட்ஸ்க்கு ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு. இதை நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டாவே பார்ப்போம். அடுத்தபடியா என்ன அப்படின்னு சொன்னா இந்த concatenate அப்படின்றத நம்ம concatenate தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க இந்த ஜான் அப்படின்றத செலக்ட் பண்ணி Ampersand அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த பாண்டியன் அப்படின்றத செலக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது இந்த ரெண்டு டெக்ஸ்டும் ஜாயின் ஆயிடும். ஸோ இதுக்கு நடுவுல இந்த அண்டுக்கு நடுவுல உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப கொடுத்த அதே ஸ்பேசிங்க கொடுத்து அதாவது ரெண்டு கோட்ஸ் கொடுத்து நடுவில் ஒரு ஸ்பேசிங் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க ஜான் பாண்டியன் நடுவில் ஸ்பேஸ் வந்துருச்சு. இந்த அண்டுக்கு நடுவில் நீங்க இங்க போயிட்டு நீங்க இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த லைன் ஃபீடும் வந்துடும். அந்த லைன் பிரேக் இல்லைங்களா அதுவும் வந்துடும். இல்ல எனக்கு அது வேண்டாம்
ஸ்பேசிங் தான் வேணும், அது வந்து இங்க கேரக்டர் 32 தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த ஸ்பேசிங் வந்துடும். ஸோ கன்காட்டினேட் அப்படின்றது கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் வச்சும் பண்ணிக்கலாம், இல்ல ஆம்பர்சண்ட் சைனை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதாங்க. கன்காட்டினேட் ஃபங்க்ஷனுக்கு ஆம்பர்சண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, கன்காட்டினேட் யூஸ் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்டுக்குள்ள அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள 255 கேரக்டர்ஸ் தான் அதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுவே ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணா இது மாதிரி லிமிடேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ யாருக்கு என்ன ஈஸியா இருக்கோ, கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க, அதே மாதிரி ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி பண்றவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்றதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்ப நான் வந்து டுடே இஸ் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன், இது மாதிரி ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே டுடே தாங்க. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் டுடே தான், இதுவும் டுடே தான். ஆனா நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார்மேட் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இதுல போயிட்டு இது மாதிரி ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே இங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நான் இது மாதிரி ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டேவோட வருது. சரிங்களா? சரி, இப்ப நான் இதை உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டு அண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆம்பர்சண்ட் கொடுத்துட்டு இதை நான் மர்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டுடே இஸ் 44577 அப்படின்னு வருது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நான் கன்காட்டினேட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கன்காட்டினேட் யூஸ் பண்ணிட்டு டுடே கமா இன்னொன்னுல ஸ்பேஸ் கமா இதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்க. டுடே இஸ் 44577 வருது. சரி, ஓகே. அதுவே நான் இப்போ என்ன பண்றேன், டுடே இஸ் செலக்ட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சண்டே அப்படின்றத கொடுக்குறேன். அப்பயும் 44577 தான் வருது. சேம் வே கன்காட்டினேட் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்பேசிங் கொடுத்துட்டு திருப்பி நான் இந்த சண்டே அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்பயும் 44577 தான் வருது. அப்போ இது மாதிரி டேட்டோ டைம் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்றச்ச இந்த கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.